பிரபாகரன் தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். ஜீப் என்ஜின் ஸ்டார்ட் ஆனது. ரோடிகள் அந்த இடத்திலிருந்து நகரத் தொடங்கினர். பிரபாகரன் கோபப்பட்டால் அது அவரது குடும்பத்தை பாதிக்கும் என்பதால் அமைதியாக இருந்தார். மறுநாள் பிரபாகரன் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு தேநீர் கடைக்குச் சென்று ஒரு கிளாஸ் தேநீர் அருந்தினார். அந்த நேரத்தில் 2 ரோடிகள் அனைத்து கடை விற்பனையாளர்களையும் பணம் கொடுக்குமாறு கட்டாயப்படுத்துகிறனர். பெண் விற்பனையாளரை தரையில் தள்ளிவிட்டு, நீ பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கடையை உதைத்து விடுவோம் என்று கோபமாக கத்தினார். நிலைமையை பார்த்து பிரபாகரன் அமைதியாக இருந்தார். கடவுளின் அருளால் மழை பெய்யத் தொடங்கியது. ரோடிகள் வெளியேறினர். அதே நாள் மாலை பிரபாகரன் தனது மனைவி மதி மற்றும் மகன் சந்திரனுடன் மார்க்கெட்குள் ஷாப்பிங் போனார். ஜீப் அதே 4 ரோடிகளுடன் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தது. சூழ்நிலையை பார்த்து பிரபாகரன் தனது மகன் மற்றும் மனைவியுடன் இருப்பதால் பயந்தார். ஜீப் சேற்று நீரை பிரபாகரன் குடும்பத்தினர் மீது தெளித்தது. அந்த நேரத்தில் ஒரு உரத்த குரல் கேட்டது. ஜீப் நின்றது. யாருடைய குரல்? அங்கு என்ன நடந்தது? பிரபாகரன் தனது குடும்பத்தை எப்படி பாதுகாப்பார்? கதையை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப், லைக் செய்ய மறக்காதீர்கள். அதனால் நாங்கள் மோட்டிவேட் பெற்று உங்களுக்கு மேலும் கதைகளை தருவோம்.